ஜெயகுருதத்தா. நான் வந்து இன்றைக்கி பருப்புகள்லாம் போட்டு டால் வடான்னு பண்ண போகிறேன். அதை வந்து இப்போ உங்களுக்கு என்னென்ன சாமான் போடணுன்னு சொல்கிறேன். அதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த துவரம் பருப்பு ஒரு இது, அது வந்து கடலைப்பருப்பு ஒன்று, பைத்தம்பருப்பு ஒன்று, உளுத்தம்பருப்பு ஒன்று போட்டு இதை ஊற வச்சுட்டு இதுக்கப்புறம் இதை வந்து மிக்சியில் அரைக்கணும். இந்த பருப்பெல்லாம் ஊற போட்டு வச்சணும். இந்த பருப்பெல்லாம் நல்லா ஊறி போய்ட்டு இதில் இருக்கிற ஜலத்தெல்லாம் வடிச்சுட்டேன். இதில் வந்து இதுக்கு வந்து இது மிளகா வரமிளகா, தேங்காய், இது பெருங்காயம், உப்பு இதான் போட்டிருக்கேன். இதை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இதில் முதல்ல கொட்டி இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஜாஸ்தி அரைக்கக்கூடாது, கொஞ்சமாக அரைக்கணும். அதாவது கரன்னு அரைக்கணும். அதனால் இதை முதல்ல கொஞ்சம் கொட்டி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை அரைச்சி இது பண்ணணும். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி அரைக்கணும். இல்லை அது வந்து ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, இந்த மாதிரி அரைக்கணும். இப்போ வந்து இதை வந்து இதில் போட்டுட்டு கலந்து இப்போது எண்ணெய் அடுப்பில் வச்சு வடகை பண்ணணும். இந்த இதை பருப்பெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து இப்படியே தட்டி எண்ணெயில் போடணும். எண்ணெயில் போட்டுட்டு நிதானமாக அடுப்பை வச்சு வேக விடணும். உங்களுக்கு வந்து இதில் வந்து வெங்காயம் போட்டுக்கணுன்னாக்கா அதை போட்டு கலந்து போடலாம். பட் நான் வெங்காயம் சாப்பிட்றதில்ல, அதனால் நான் போடுறதில்லை. வெங்காயம் இதுலேயுமே வெங்காயம் சேர்க்கறதில்லை. அதனால் நீங்கள் வந்து வெங்காயம் வேணும்னாக்கா இதில் வந்து பொடியாக நறுக்கி போட்டு இதை சேர்த்து கலந்து பிசைஞ்சு அந்த மாதிரி பண்ணிடலாம். ஆனால் நிதானமாக அடுப்பை வைக்கணும். அடுப்பு கொஞ்சம் கூட பெருசாக இருந்தாக்கா வேகாது உள்ள